Hi friends, welcome to Conquers Hindu News Analysis dated 6th August and 7th August. நேத்திக்கு ஏற்கனவே 6th Augustல சில important articles பார்த்திருந்தோம். அதுல இருக்கக்கூடிய மீத articles இன்னைக்கு பார்க்க போறோம். Plus இன்னைக்கு current affairsல இன்னைக்கு newspaperல என்ன இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். So first article எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லெபனன் அப்படிங்கிற பிளேஸ்ல நடந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனை பத்தி பார்க்க போறோம். இந்த மெடிட்டேரியன் சி மேப் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு இந்த மெடிட்டேரியன் சீனா அவ்வளவு பிடிக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மெடிட்டேரியன் சுத்தி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு எவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மெடிட்டேரியன் சி அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான கண்ட்ரிஸ் மெடிட்டேரியன் சீயை பார்டர் பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கான்டினென்ட் வைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இதை அப்படியே ஈக்குவலா டிவைட் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது யூரோப்பியன் கான்டினென்ட், இந்த பக்கம் இருக்கிறது ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் அண்ட் ஸ்மாலர் போர்ஷன் யூ வில் ஹேவ் ஏசியன் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப 3 கான்டினென்ட்ஸ் வந்துட்டு சங்கமிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு யூரோப் சைட்ல என்னென்ன மாதிரியான கண்ட்ரிஸ் மெடிட்டேரியன் சீயோட பார்டர் ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெயின், பிரான்ஸ், இட்டலி, குரோஷியா, அல்பேனியா, கிரீஸ், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டர்க்கி, சிரியா, யூ ஹேவ் சைரஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி, இட்ஸ் அன் ஐலாண்ட் கண்ட்ரி. லெபனன் இஸ் ஷேரிங் பார்டர், இஸ்ரேல் இஸ் ஷேரிங் பார்டர், ஈஜிப்ட் இஸ் ஷேரிங் பார்டர், லிபியா இஸ் ஷேரிங் பார்டர், டுனிஷியா, அல்ஜீரியா, மொராக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெடிட்டேரியன் சி வந்துட்டு அட்லாண்டிக் ஓஷனோட கனெக்ட் ஆகும். அப்ப இந்த வாட்டர் பாடி இன்னொரு பெரிய வாட்டர் பாடியோட கனெக்ட் ஆகுதா? அப்ப நேரோ வாட்டர் பாடி தட் கனெக்ட்ஸ் டூ லார்ஜர் வாட்டர் பாடிஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட். சோ இது ஒரு பெரிய வாட்டர் பாடி, இந்த சைடு அட்லாண்டிக் ஓஷன் ஒரு பெரிய வாட்டர் பாடி, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் யூ ஹேவ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஜிப்ரால்டர் அப்படிங்கிறது. நேத்திக்கு படிச்சோம்ல ஆபரேஷன் ஜிப்ரால்டர் அப்படிங்கிறது, இத பேஸா வச்சுதான் அந்த பேரு ஆபரேஷன் ஜிப்ரால்டர் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா லெபனன் அப்படிங்கிற கண்ட்ரி மெடிட்டேரியன் சீயோட பார்டரை ஷேர் பண்ணுது அப்படின்னு தெரியுது. இந்த பர்டிகுலர் இடத்துல நடந்த எக்ஸ்ப்ளோஷன் பீரத் அப்படிங்கிறது லெபனனோட கேபிட்டல். இந்த கேபிட்டல் நடந்த எக்ஸ்ப்ளோஷனால கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய சைப்ரஸ் அப்படிங்கிற வரைக்கும் இந்த எக்ஸ்ப்ளோஷனோட தாக்கம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப லெபனனை க்ளோசரா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் தி கேபிட்டல் அண்ட் திஸ் இஸ் ஹேவிங் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட், லெபனனோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட். இந்த லெபனனை லேண்ட் வழியா என்னென்ன ஸ்டேட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுது, என்னென்ன கண்ட்ரிஸ் ஷேர் பண்ணுதுன்னா யூ ஹேவ் சிரியா, இஸ்ரேல், ஓகேவா. சோ சிரியா கம்ப்ளீட்டா இது பண்ணுது, இஸ்ரேல். இங்க கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வார் ஃப்ரீ ஜோன் மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் டிமார்கேட் பண்ணிருக்குது. சரியா. சோ அப்ப ரெண்டு கண்ட்ரிஸ் தான் வந்துட்டு ஷேர் பண்ணது, இஸ்ரேல் அண்ட் சிரியா. சரியா. அண்ட் ஈஸ்ட் சைட்ல யூ ஹேவ் யுவர் மெடிட்டேரியன். சரி, என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸ்ப்ளோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க வேர் ஹவுஸ்ல கிடங்குல கிட்டத்தட்ட 2750 tons ஆஃப் அமோனியம் நைட்ரேட் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்காங்க கடந்த 6 வருஷமா. ஆனா அமோனியம் நைட்ரேட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஜென்ரலா நம்ம புல்வாமா அட்டாக்கா இருக்கட்டும், இல்ல கிரைம்ஸ் எங்கெங்கெல்லாம் பாம்பு டிட்டனேஷன் ஆகுதோ அந்த எல்லா இடத்துலயுமே நியூஸ் பேப்பர்ல படிக்கும் போது இந்த அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அப்ப அதுல இருந்தே நமக்கு என்ன ஒரு இது தெரிய ஆரம்பிச்சுன்னா அமோனியம் நைட்ரேட் வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கக்கூடியது. வேற எங்க அமோனியம் நைட்ரேட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ். அப்ப இது எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய விகிதம் டன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தோன்னா the kind of impact that it created on the people is nearly large. கிட்டத்தட்ட 3 lakh people வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்காங்க இந்த பர்டிகுலர் கண்ட்ரில. சோ காஸ்ட் ஆஃப் டேமேஜ் அப்படின்னு மட்டும் பார்த்தாங்க. ஒருவேளை இதை இந்த கண்ட்ரி சரி செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட $3 billion தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது வந்துட்டு இப்ப நடந்தக்கூடிய விஷயம். இதுல இந்த கண்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சரி இவங்க ஒரு நல்ல வெல்தியான கண்ட்ரியா, டெவலப்டு கண்ட்ரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தே ஆர் ஸ்டில் வெரி ஸ்ட்ரகிளிங் கண்ட்ரி. இந்த கண்ட்ரி வந்துட்டு ஏற்கனவே நிறைய எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி. பிளஸ் இவங்க வாங்கின கடனை கூட இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா கட்ட முடியல. டிஃபால்டட் சாவரின் டெப்த் அப்படின்னு கொடுத்திருக்காங்கல்ல. டெப்த் அப்படின்னாலே கடன். இது என்ன சாவரின் டெப்த் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரி தனக்கு கடன் வேணும் அப்படிங்கும் போது சில பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. இதை இஷ்யூ பண்ணும் போது அந்த கண்ட்ரி ஒரு ரிசர்வ்டு கரன்சி மேல, அதாவது டாலர்ஸ், யூரோ, இந்த மாதிரி ஒரு ரிசர்வ்டு கரன்சி மூலியமா இந்த செக்யூரிட்டிஸை விற்கிறாங்க அப்படின்னா அது மூலியமா கவர்மெண்ட் யார் வாங்குறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்களா?
பிற்காலத்துல இவங்களோட எக்கனாமி நல்லா வளரும் போது இவங்க இதை திருப்பி கொடுக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்களால இந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாவர்ட்டி லெவல் கிட்டத்தட்ட 50% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் பாவர்ட்டி இன் லெவல். இதை தாண்டி வேற என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நம்ம மேப்ல பார்க்கும் போதே லெபனனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரி இஸ் சிரியா. எல்லாருக்குமே தெரியும் சிரியால சிவில் வார் அப்படிங்கிறது இன்னும் வந்துட்டு கம்ப்ளீட்டா எண்ட் ஆகவே இல்லை. அப்ப ரெஃப்யூஜிஸ் நிறைய பேர் லெபனனுக்கு மைக்ரேட் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுலயும் இவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. சரி, ஏன் இந்த கவர்மெண்ட் இவ்ளோ ஸ்ட்ரகிள் ஆகுது? பிகாஸ் ஒரு ஓப்பன் போர்ட் இருக்கக்கூடிய, அதாவது வாட்டர் பாடி ஷேர் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி. சோ அப்ப அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கணுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்ட்ரி அவங்களோட கவர்னன்ஸ் ப்ராப்பரா இல்ல, அந்த கண்ட்ரியை வழிநடத்தக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டம் ப்ராப்பரா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நிறைய கரப்ஷன்ஸ் நடக்கும். இந்த கரப்ஷன்ஸ்னால எக்கனாமி வந்துட்டு ரொம்ப ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிளஸ் இந்த பர்டிகுலர் பிளாஸ்ட் நடந்த டைம் ஸ்கேல் வந்துட்டு எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கேஸுக்கு வேர்டிக், யுனைடெட் நேஷன்ஸ்ல யூ ஹேவ் திஸ் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 3 நாள்ல வேர்டிக்ட் கொடுக்க வேண்டிய நிலைமையில இந்த பிளாஸ்ட் நடந்தது. சரி, எதுக்காக இந்த வேர்டிக்ட், எந்த கேஸுக்கு இவங்க ஜட்மெண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2005ல அப்போதைய இருந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் லெபனன் இஸ் ரஃபீக் அல் ஹரிரி அப்படிங்கிறவர். இவரோட சேர்த்து 21 பேரை ட்ரக் பாம்ப்ல வந்துட்டு கொன்னு இருப்பாங்க. அப்ப இது இன்டர்நேஷனல் லெவல் ஆயிருந்திருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லெபனனுக்கு கீழே இருக்கக்கூடிய சதர்ன் பார்ட்ல வந்துட்டு there is a problem. ஏன்னா லெபனனுக்குள்ளேயே பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா சில ரெபிலியன்ஸ் இருக்காங்க. அவங்களதான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஹெஸ்புல்லாஹ் ரெபிலியன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹெஸ்புல்லாஹ் ரெபிலியனுக்கு வந்துட்டு யார் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஈரான் இஸ் ஹெல்பிங் திஸ் ஹெஸ்புல்லா ரெபிலியன் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இந்த இடத்துல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆகவே ஆகாது அப்படிங்கிறதுனால சதர்ன் ரீஜன்ல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. பிளஸ் இந்த வேர்டிக்ட் வரக்கூடிய சிச்சுவேஷன்ல மைட் பி ஈரான் இன்டியூஸ் பண்ணி கூட இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இதுதான். இன்னும் இதை பத்தி கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணல. இப்போ வரைக்கும் சொல்லக்கூடியது அமோனியம் நைட்ரேட்டா ப்ராப்பரா சேஃப்டி மெஷர்ஸோட நீங்க வைக்காததுனாலதான் இந்த பிளாஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்டா தமிழ்நாட்டுல சென்னை போர்ட்ல எவ்வளவு அமோனியம் நைட்ரேட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து யார் யாருக்கு அத்தாரிட்டி இருக்கோ அது எல்லாத்தையும் ப்ராப்பரா சேஃப்கார்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. சோ அப்ப ப்ராப்பர் சேஃப்டி மெஷர்ஸ்னால இதை ப்ரிசர்வ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்ப இதுல எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, அமோனியம் நைட்ரேட் தான் கிட்டத்தட்ட 2700 டன்ஸ் கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அமோனியா பிளஸ் நைட்ரிக் ஆசிட் சேர்க்கும் போதுதான் அமோனியம் நைட்ரேட் ஃபார்ம் ஆகும். அமோனியம் அப்படின்னு இருந்ததுனால NH4 இருக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சில இது வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா கேட்க மாட்டாங்க. ஆனா யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் வித் வாட் இஸ் தி ஃபார்முலா, என்ன மாதிரியான ஃபார்முலா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, இது எதுல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாஸ்தியா யூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளோசிவ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, பாம் மேனுஃபேக்சர் அந்த மாதிரி இருக்குல்ல, ஃபயர் கிராக்கர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுலயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இந்த அமோனியம் நைட்ரேட் யூஸ் பண்ணுவாங்க. டிஎன்பிசி படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். there is high chances of asking this formula. சரியா? சோ இப்போ இந்த அமோனியம் நைட்ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிதான் இருக்கும். கிறிஸ்டல்ஸா இருக்கா, குட்டி குட்டி நம்ம சக்கரை மாதிரி இருக்கா, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒயிட். அப்ப யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட் நடக்குதுன்னா என்ன மாதிரி கேள்வி வரும்னு கேட்டீங்கன்னா, எதனால பிளாஸ்ட் நடந்திருக்கு? அமோனியம் நைட்ரேட்னால பிளாஸ்ட் நடந்திருக்கு. அப்ப அமோனியம் நைட்ரேட்னால பிளாஸ்ட் நடந்திருக்குன்னா வாட் இஸ் தி அப்ளிகேஷன்ஸ்? இந்த அமோனியம் நைட்ரேட் என்ன கலர்ல இருக்கும், என்ன மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும், ஸ்மெல் கொடுக்குமா, ஸ்மெல் கொடுக்காதா அப்படிங்கிற மாதிரியான क्वेश्चंस எல்லாம் நிறைய கேட்பாங்க. சோ நான் இந்த பர்టిక్యులர் வெப்சைட், அதாவது பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் which is under Ministry of Commerce and Industries-ல இருந்து இந்த அமோனியம் நைட்ரேட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தனியா ரூல்ஸ் இருக்கு. எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் 1884க்கு அடியில அமோனியம் நைட்ரேட், ஏன்னா இது எக்ஸ்ப்ளோசிவ்னு சொல்லியாச்சு, கிட்டத்தட்ட வெடிமருந்து மாதிரி யூஸ் பண்ணலாம். ஈவன் என்னது RDX இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதை டெட்டனேட் பண்ணி you will have ammonium nitrate within it. அதனால அமோனியம் நைட்ரேட் ரூல்ஸ் 2012 அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. சோ இது கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து frequently asked questionல இருந்து எடுக்கப்பட்ட செஷன் இது. சோ அப்ப வாட் இஸ் அமோனியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அமோனியம் நைட்ரேட் இஸ் ஒயிட் இன் கலர். நம்ம ஏற்கனவே பிக்சர் பார்த்தாச்சா, இட் இஸ் ஒயிட் இன் கலர் அண்ட் இட் இஸ் வாட்டர் soluble crystalline substance. அதாவது வாட்டரை
அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உப்புல தண்ணி ஊத்தணும் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு என்ன ஆரம்பிக்கும், கொஞ்சம் லைட்டா அப்சர்வ் பண்ணிக்கும்ல, அந்த மாதிரி. பிளஸ் இது எந்த டைம்ல தான் மெல்ட் ஆகும்னா கிட்டத்தட்ட 170 டிகிரி செல்சியஸ் வேணும் இது மெல்ட் ஆகுறதுக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் அமோனியம் நைட்ரேட்ல ஸ்மெல் இருக்காது. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓடர்லெஸ். அண்ட் இந்த அமோனியம் நைட்ரேட்டை சொல்லும் போது இட் இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா ஏதோ ஒண்ணு எரிஞ்சிட்டு இருக்கும் போது இது என்ன பண்ணும், பக்கத்துல போயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஜாஸ்தியா எரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது. சரியா? நம்ம சொல்லும் போது எண்ணெய் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்க தண்ணியா ஊத்துனீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு என்ன ஆக குபு குபுன்னு எரிய ஆரம்பிக்கும். பிகாஸ் வாட்டர் இஸ் அன் ஆக்சிடைசர். ஸோ வாட்டர் இஸ் ஆக்சிஜனே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் கம்பஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ வாட்டர் நீங்க எரியிற தண்ணி மேல ஊத்துனீங்கன்னா ஃபர்ஸ்ட் அணையறதுக்கு முன்னாடி ரொம்ப வேகமா எரிஞ்சிட்டு தான், அதாவது இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாம் யூஸ் பண்ணி வேகமா எரிஞ்சிட்டு தான் அணையவே செய்யும். அதே மாதிரி இந்த அமோனியம் நைட்ரேட்டும் இட் இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நம்ம வாட்டரே எடுத்துப்போங்க. வாட்டரை தனியா இருந்தா அது ரொம்ப வந்துட்டு என்ன பண்ணாது, எந்த ஒரு பிரச்சனையும் எரியவோ எதுவுமே பண்ணவே பண்ணாது. ஆனா அது ஆயிலோட ஊத்தும் போது அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துட்டு என்ன ஆக ஆரம்பிக்குது, எரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றோம்ல. சோ இதுவும் அதே மாதிரி தான், ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது தானா எக்ஸ்ப்ளோட் ஆகவே ஆகாது. அமோனியம் நைட்ரேட் இஸ் நாட் அன் எக்ஸ்ப்ளோசிவ் பை இட் செல்ஃப். இதுக்கு ஏதாச்சும் ஒரு இன்கிரீடியன்ட் வேணும், ஒரு ஃபியூயல் மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வந்துட்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி, இல்ல ஹீட்டே கூட என்ன பண்ணும், ரொம்ப எக்ஸசிவான ஹீட் வந்துட்டு இன்ஸ்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்தியால வந்துட்டு இந்த அமோனியம் நைட்ரேட்டை ரெகுலேட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த அமோனியம் நைட்ரேட் ரூல்ஸ் 2012. அப்ப எதை எக்ஸ்ப்ளோசிவ்னு சொல்லுவீங்க? ஏன்னா நீங்க ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியிலயும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எதை வந்துட்டு எப்படி கிளாசிஃபை பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் that is having a chemical formula of NH4 and NO3 or இந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பினேஷனா இருக்கட்டும், இல்ல நீங்க அமோனியம் நைட்ரேட்டோட நீங்க ஏதாச்சும் எமல்ஷன்ஸ், மெல்ஸ், ஜெல்ஸ் இதெல்லாம் சேர்க்கிறீங்க. ஆனா அந்த மொத்த காம்பினேஷன்லயுமே அமோனியம் நைட்ரேட் 45% இருக்கு அப்படின்னா that will come under ammonium nitrate rules and that will be regulated under Explosive Act 1884 அப்படின்னு சொல்றாங்க. இதுவே சில கைண்ட் ஆஃப் அமோனியம் நைட்ரேட்டை வந்துட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிருப்பீங்க, அதாவது எமல்ஷன்ல இருக்கட்டும், சஸ்பென்ஷன்ஸ்ல இருக்கட்டும், எல்லாத்துலயும் மிக்ஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க என்ன மாதிரியான பிசிக்கல் ரியாக்ஷன் பண்ணாலும் சரி, கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணாலும் சரி, இந்த அமோனியம் நைட்ரேட்டை தனியா பிரிச்சு எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல அதை நாங்க அமோனியம் நைட்ரேட் ரூல்ஸ் 2012க்கு அடியில கொண்டு வர மாட்டோம். அதுதான் இங்க சொல்றாங்க. Any such ammonia provided that such ammonium nitrate or any combination there shall not include those fertilizers from which ammonium nitrate cannot be extracted by any physical or chemical means. அதால அமோனியம் நைட்ரேட் அந்த காம்பனன்ட்ல இருக்கு. ஆனா நீங்க என்ன மாதிரியான கெமிக்கல் பிசிக்கல் மெஷர்ஸ் பண்ணா கூட, மீன்ஸ் பண்ணா கூட அதுல இருந்து அமோனியம் நைட்ரேட்டை தனியா பிரிக்க முடியாது அப்படின்னா அதை நாங்க ரெகுலேட் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தானா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகாது. ஏதாச்சும் ஒரு ஃபியூவல் எக்ஸ்ப்ளோசிவ் உள்ள ஆட் ஆகும் போது தான் அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் டெட்டனேட்டர்ஸ்ல எல்லாம் அமோனியம் நைட்ரேட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த அமோனியம் நைட்ரேட் வந்துட்டு என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ், அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான क्वेश्चन. ஜெனரலாவே ஒரு காம்பனன்ட் தான் எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு யூபிஎஸ்சி கேட்பாங்க. எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் இண்டஸ்ட்ரீஸ், அனஸ்தெட்டிக் கேசஸ்ல யூஸ் பண்றாங்க. they are using it in fertilizers, cold packsல எல்லாம் அமோனியம் நைட்ரேட் யூஸ் பண்றாங்க. சரி, இதனால என்ன மாதிரியான ஹெல்த் இம்பாக்ட் இருக்கு? ஏன்னா வெடிச்சிருச்சு, கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதனால என்ன மாதிரியான ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா when it comes to skin contact வரும்போது எல்லாத்துலயுமே இரிட்டன்ட் மட்டும்தான். ஐ கான்டாக்ட்னா இரிட்டேட் ஆகும், இன்டைஜஷன் வந்துட்டு வரும், இன்ஹலேஷன்ஸ்ல வந்துட்டு லங்ஸ்ல வந்துட்டு இரிட்டேஷன் காமிக்கும். வெரஸ் ஸ்கின்ல ரொம்ப நேரமா அதுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா ஸ்கின்ல எரிஞ்சு போன மாதிரி ஸ்கின் பர்ன்ஸ் இல்ல அல்சரைசேஷன், வாயில புண்ணு வரும்ல அதே மாதிரி ஆனா புண்ணு ஸ்கின்ல இருக்கும். அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல ஜாஸ்தியான இரிட்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. another one important thing is இந்த அமோனியம் நைட்ரேட், அதாவது இந்த எக்ஸ்ப்ளோசிவ் அமோனியம் நைட்ரேட் ரூல்ஸ் 2012க்கு அடியில இந்த வந்துட்டு ரெகுலேட் பண்றது யார் யாரெல்லாம் இதுல லைசன்ஸ் வாங்கி இந்த அமோனியம் நைட்ரேட் யூஸ் பண்றாங்களோ இவங்களை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பை யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா எய்தர் டு த கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆர் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கன்சர்ன்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்ஸுக்கு கொடுப்பாங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்த அமோனியம் நைட்ரேட்டை டிராவல், அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. ஒரு நார்மல்
நார்மலா இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல எடுத்துட்டு போறாங்கன்னா அதுக்கு வந்துட்டு லைசன்ஸோட எடுத்துட்டு போவாங்க. எந்த பாடி கார்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. வேறஸ் இந்த அம்மோனியம் நைட்ரேட் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிறதுனால ஒரு சென்சிட்டிவான ஏரியா, ஒரு நக்சல் ஏரியாக்குள்ள போறாங்க. சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் இந்த மாரி வந்துட்டு நக்சலிசம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய இடத்துல போறாங்க அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, இது யார் வேணாலும் எப்படி வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி. அதனால இந்த மாரி நம்ம அம்மோனியம் நைட்ரேட் எடுத்துட்டு போம்போது, தட் வில் பி கார்டட் பை தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஹோம் மினிஸ்ட்ரியோட அப்ரூவலோட தான் யூ குட் டிரான்ஸ்மிட் திஸ் அண்ட் இந்த எடுத்துட்டு போகும்போது அந்த கார்ட்ஸ் எல்லாருமே கம்ப்ளீட்லி ஆர்ம்டா இருப்பாங்க அப்படிங்கிற அதாவது வெப்பன்ஸ் வந்துட்டு கையில வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத. சோ இது தவிர்த்து வேற ஒரு எடிட்டோரியல் இருந்தது. சோ இப்ப வரைக்கும் எந்த ஒரு கான்ஸ்பிரசியும் இல்ல. இது எல்லாமே வந்துட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இல்லீகலா நடந்த ட்ரேட்னால வந்துட்டு கேப்சர் பண்ணி வச்சிருந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வரைக்கும் எந்த ஒரு டெரர் ஆங்கிளும் யாரும் வந்துட்டு பார்க்கவே இல்ல. ஆனா யுஎஸ் பிரசிடென்ட் வந்துட்டு கண்டிப்பா இதுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாரி ஸ்டேட்மெண்ட் குடுத்திருப்பாரு. லெபனன் பத்தி சிலது குடுத்திருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். பொலிட்டிக்கலா இன்ஸ்டேபிளா இருக்காங்க. எக்கனாமி இஸ் நாட் டூயிங் குட். கவர்மெண்ட்ல நிறைய கரப்ஷன்ஸ் இருக்கனால மக்கள் அடிக்கடி ப்ரொடெஸ்ட்க்கு வந்துட்டு இருக்காங்க. பிளஸ் தேவையான பொருட்களோட விலைவாசியே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் ரேட் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. விச் இஸ் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். பிளஸ் எக்கனாமியும் ரொம்ப பெருசா வளராததுனால அவங்களோட எக்கனாமி வந்துட்டு இந்த வருஷம் மட்டும் 12% கான்ட்ராக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபாரின் கரன்சிஸ் ஆர் லிட்டரலி ஸ்கேர்ஸ் அப்படின்னு IMF வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பிளஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும் போது லாங் ஆன பவர் அவுட்டேஜஸ் இருக்கு. நம்மளே வந்துட்டு 2015 சென்னை ஃபிளட்ஸ் அப்ப பவர் போயிடுச்சு அப்படின்னா மெடிக்கல் நீட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. சோ இங்க இருக்கக்கூடிய இந்த லாங் பவர் அவுட்டேஜஸ் இருக்கும் போதே ரெஸ்கியூ எஃபர்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா டிலே பண்ணுது. பிளஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சதர்ன் பார்டர்ல யூ ஹேவ் டென்ஷன்ஸ் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஹெஸ்புல்லா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப இப்போதைக்கு நிறைய பேர் ரெண்டட் ஹேவ் ஹோம்லெஸ்ஸா வந்துட்டு மாறிட்டாங்க. பிளஸ் கண்ட்ரி ரொம்ப எக்கனாமிக் சிச்சுவேஷன் இருக்கும்போது இப்போதைக்கு இருக்கக்கூடிய இமீடியட் ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும்னா யாரு காயப்பட்டிருக்காங்களோ அவங்கள ரெஸ்கியூ பண்ணுங்க. பிளஸ் மத்த கண்ட்ரிஸும் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வீரத்துக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரியான ஸ்கேட்டோஸ்ட்ரோப்ல இருந்து வெளியில வர்றதுக்காக அப்படின்னு இந்த ஆர்டிகல். இதுக்கு முன்னாடி பார்த்த ஆர்டிக்கல்ல GS நம்பர் பேப்பர் 2ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் அடியில படிக்கணும். வேற இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிக்கல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% கோட்டா வந்துட்டு 103rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமா கொடுத்துருப்பாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வேலிடா அப்படின்னு பாக்குறதுக்காக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 5 ஜட்ஜ் பெஞ்ச் வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அதை பத்தின ஆர்டிக்கல் இது. சோ அப்ப 5 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் எதுக்காக அப்படின்னா 2009ல பண்ண 103rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் சரியா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக. இந்த 10% ரிசர்வேஷன் யாருக்கு கொடுத்திருந்தாங்கன்னா எக்கனாமிக்கலி பேக்வர்ட் செக்ஷனுக்கு கொடுத்திருந்தாங்க. சரி, என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலா இந்தியால ரிசர்வேஷன்ஸ் அப்படிங்கறது ப்ரொவைட் பண்றாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிக்கல் நம்பர் 15 இருக்கட்டும், ஆர்டிக்கல் நம்பர் 16 இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்ததுன்னா நீங்க ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணலாம். ஆனா யாருக்கு ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபார் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் இருந்தது. SNE. சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி கிடையாது, சோஷியலாவும் எஜுகேஷனலாவும் யாரு பேக்வர்டா இருக்காங்க. அப்ப நிறைய அன்டச்சபிலிட்டியா இருக்கட்டும், இல்ல ரொம்ப கைண்ட் ஆஃப் ஸ்லேவரி கைண்ட் ஆஃப் இதெல்லாம் சோஷியலி பேக்வர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா SC STs OBC இந்த கம்யூனிட்டிஸ் தான் சோஷியலா வந்துட்டு ரொம்ப பேக்வர்டா இருந்திருக்காங்க. அவங்களை எஜுகேஷனலா ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னா ஒரே மாதிரி OC கேட்டகரியில வைக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மாதிரி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. விச் மீன்ஸ் தட் ஆர்டிகல் 15 and 16 அப்சல்யூட் கிடையாது. ஆர்டிகல் 15 என்ன சொல்லும்? ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். அப்ப 5 கேட்டகரிஸ் கடையில நாங்க ஒருத்தரை டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம். RRCSP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த டேர்ம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். whereas ஆர்டிகல் நம்பர் 16 என்ன சொல்லும் அப்படின்னா we will provide equal opportunity in public employmentல எல்லாருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஆர்டிக்கலுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு இப்போதைக்கு? யூ ஹேவ் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ரைட் இஸ் ரைட் டு ஈக்வாலிட்டி. 14ல இருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடியது இட் ஸ்பீக்ஸ் ஆன் ரைட் டு ஈக்வாலிட்டி. அப்ப இப்போ கொடுத்திருக்கக்கூடிய ரிசர்வேஷன்ஸ் இந்த ஈக்வாலிட்டி அப்படிங்கறதையே கர்டைல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இத வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனலி இது வேலிடா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக
அப்ப இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகிள் 15 என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் நம்பர் 16 என்னன்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றதுக்கு. ஸோ அப்ப த பார்லிமெண்ட் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் லா மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு நாங்க 10% ரிசர்வேஷன் தரப்போறோம். எப்படி ஸ்கெட்யூல் கேஸ்ட், ஸ்கெட்யூல் ட்ரைப்ஸ், அதர் பேக்வர்ட் கேஸ்ட்க்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஒரு இந்த பர்டிகுலர் ஜென்ரலா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுது அப்படின்னு யாராச்சும் கேஸ் போட்டாங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 2 பெஞ்ச் மெம்பர்ஸ், அதாவது சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் 2013 பிரகாரம் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றீங்க சேயிங் தட் என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, that will be heard by 2 judges bench, 2 judges bench தான் கேட்பாங்க அத. unless there is a substantial question of law. so ஏதோ ஒண்ணு ரொம்ப பெருசா லாவை question பண்ற மாதிரி இருக்குன்னா மட்டும்தான் பெரிய பெஞ்சுக்கு அது அனுப்புவாங்க. so a reference to a larger bench means that the legal challenge is important. so as per article number 145 clause 3, so article number 145 clause 3 in pragaram the minimum number of judges, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இதுல உட்காரணும், இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லாவை கேட்கக்கூடிய ஒரு பெஞ்ச்ல எவ்வளோ மினிமம் உட்காரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 5 பேர் உட்காரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்னாலே மினிமம் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 5 பேர் இருப்பாங்க. யூ ஹேவ் 9 பெஞ்ச் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் இருந்திருக்கு. கேசவனந்த பாரதி கேஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வித் 13 மெம்பர்ஸ் வந்துட்டு இருந்திருப்பாங்க அந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்ல. ஸோ பிளஸ் இப்போதைக்கு இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு வரதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் கிட்ட இந்த 103rd அமெண்ட்மெண்ட்டை இப்போதைக்கு நீங்க ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டே திஸ் 103rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, என்னென்ன மாதிரியான கிரவுண்ட்ஸ்ல வந்துட்டு சேலஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எது அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படவே இல்லை. ஸோ இட் இஸ் நாட் டிஃபைன்ட் இன் தி கான்ஸ்டிடியூஷன். ஒரு ஜுடிஷியலா வெர்டிக்ட் வர என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனை எவால்வ் ஆயிருக்கும். 1973 கேசவனந்த பாரதி கேஸ்ல தான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனுங்கிற வேர்டையே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. வேறஸ் இந்திரா சவானி கேஸ் வந்துட்டு இந்திரா சவானி and others versus யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு 1992ல இருந்த கேஸ்ல தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படிங்கறத வந்துட்டு மீன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தட் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி நான் எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிற ஜென்ரலா இந்த ரிசர்வேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்க. இந்த இதை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுங்கிற கேட்டகரியே இப்போதைக்கு இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரி, அப்ப நம்பர் ஆஃப் சீட்ஸ் 100 சீட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த 100 சீட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஈக்குவலா டிவைட் பண்றாங்க. சரியா? சோ அப்ப ஈக்குவலா டிவைட் பண்ணும்போது 50 சீட்ஸ் என்ன பண்றாங்கன்னா இட் இஸ் an unreserved சீட்ஸ், அதாவது ஓபன் கேட்டகரி. இதுக்குள்ள எஸ்சி கேண்டிடேட்ஸ் வரலாம், ஓபிசி கேண்டிடேட்ஸ் வரலாம், எஸ்டி கேண்டிடேட்ஸ் வரலாம், யாரு வேணாலும் மெரிட் பேசிஸ்ல இந்த சீட்ஸ்ல வரலாம் அப்படிங்கிறது. மீத இருக்கக்கூடிய இந்த அதர் ஹாஃப் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ரிசர்வ்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் ரிசர்வ் பண்ணியிருக்கோம் இந்த சீட்ஸ். இதுல 15% of the seats will go to scheduled caste, 7.5% of the seats will go to scheduled tribes, and 27% of the reservation will go for backward community அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 27% reservation வரணும் அப்படிங்கிறது செகண்ட் பேக்வர்ட் கமிஷன் மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பாங்க. பிளஸ் அவங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல ஸ்கெடியூல்டு ட்ரைப் பாப்புலேஷனே இருக்காது, இல்ல ஸ்கெடியூல்டு கேஸ்ட் பாப்புலேஷனே இருக்காது. ஆனா ஓபிசியோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல மண்டல் கமிஷன் என்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்கன்னா, இந்த 27% ஆஃப் ரிசர்வேஷனை நீங்க மேக்சிமம் எடுத்துட்டு போகணும்னா 50% வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். அதுக்கு மேல நீங்க ரிசர்வேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஏன்னா 50 ரிசர்வேஷன் அப்படின்னா 50 வந்துட்டு அன்ரிசர்வ்ட். அப்ப ஈக்குவலா இவங்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்த மாதிரி the other கேட்டகரிக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்த மாதிரி. இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்
அப்படிங்கிறது ஓசி கேட்டகரியில இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்துட்டு எக்கனாமிக்கலா அவங்களால வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஐயர் பசங்களே வந்துட்டு ரொம்ப வெல்டடா இருக்க மாட்டாங்க when compared to SCs and ST கேண்டிடேட்ஸா இருக்கட்டும் இல்ல ஓபிசி கேண்டிடேட்ஸா இருக்கட்டும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமையில தான் இந்த ஓசி கேட்டகரியில இருக்கக்கூடிய சில பேர் இருப்பாங்க, எல்லாரும் கிடையாது, சில பேர் இருக்காங்க. அப்ப இந்த ஓசி கேட்டகரியில வரதுனால அவங்களால ப்ராப்பர் எஜுகேஷன் சிஸ்டம் பிகாஸ் ஆஃப் லோ இன்கம் அப்படின்னு வரும்போது அவங்களால இந்த மெரிட் லிஸ்டுக்குள்ள வர முடிய மாட்டேங்குது. அப்ப திஸ் இஸ் பீங் அ டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள் இன் தி ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் எக்கனாமிக்கலி வீக்கரா இருக்காங்களோ, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்னதான் இருந்தது, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு தான். அப்ப எக்கனாமிக்கலி அப்படிங்கிற ஒரு டேர்மை நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே கிடையவே கிடையாது. இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுங்கிற டேர்மை இன்சர்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் ஆர்டிகிள் நம்பர் 15 அண்ட் ஆர்டிகிள் நம்பர் 16 அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இது அமெண்ட் பண்ணி இந்த 10% ரிசர்வேஷன் அப்படிங்கிறத எதுல கொடுக்குறோம்னா அப்பர் கேட்டகரியில இருக்கக்கூடிய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 10%. இப்போதைக்கு ஓவரால் ரிசர்வேஷன் 50% வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லக்கூடிய இடத்துல 49.5% வந்துட்டு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இதோட 10 சேர்த்தீங்க அப்படின்னா 69.5 சீட்ஸ் வந்துட்டு ரிசர்வ்டா. ஆனா இந்த இடத்துல நம்ம இனிஷியலா பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தோம், 50 ரிசர்வ்டு 50 அன்ரிசர்வ். ஸோ இது கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கு. ஆனா இதுல ஒரு 10 சீட்ஸ் ஆட் பண்ணும் போது இது இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அஃபெக்ட் பண்ணதை அப்ப ஈக்குவலா ட்ரீட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப அந்த பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்கு, வயலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் வயலேட்டிங் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப வருஷமா அடிமைத்தனத்துல இருக்கிறவங்கள தான் அவங்களுக்கு தரக்கூடிய ப்ரொடெக்ஷனை தான் கேரண்டி பண்ணதே ஒழிய எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பேசிஸா வச்சு கேரண்டைன் பண்ண மாட்டேங்குது. பிளஸ் செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி முடிஞ்சிச்சு. அண்ட் செகண்ட் வந்துட்டு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, see this is violating 1992ல இந்திரா சவானி and others versus Union of India. This question was asked in 2019 TNPSC question பேப்பர். சரியா? ஸோ ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர். அப்ப இந்திரா சவானி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, மண்டல் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டை வந்துட்டு நாங்க அக்செப்ட் பண்ணிட்டு ரிசர்வேஷனை 50% கேப் பண்றோம். பிளஸ் எக்கனாமியை மட்டும் பேசிஸா வச்சுட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, ரிசர்வேஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்கனாமியை மட்டும் பேசிஸ்னா இவங்க என்னைக்கு வேணாலும் பணக்காரங்களாகலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் வருஷம் ஓபிசி சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது செகண்ட். இது இந்திரா சவானி கேஸை வந்துட்டு வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது செகண்ட் கிரவுண்ட் ஆஃப் சேலஞ்ச். அந்த தேர்ட் கிரவுண்ட் ஆஃப் சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைவேட் காலேஜஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனை சேலஞ்ச் பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே நாங்க வந்துட்டு அக்கார்டிங் டு தி கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் நம்பர் 19, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் பொசஷன், என்ன ப்ரொஃபஷன் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ரீடம்ல நீங்க கவர்மெண்ட் வந்துட்டு சில ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்துட்டு நீங்க ரிசர்வேஷன் கொண்டு வாங்க, இத்தனை சீட்ஸ் எஸ்சில இருக்கணும், இத்தனை எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னா, நாங்க பிரைவேட் செக்டாரோட சோல் அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணும். நீங்க இவ்வளோ ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வரும்போது இது நாங்க மெரிட் பேசிஸ்ல விற்கக்கூடிய சீட்ஸை வந்துட்டு என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப திஸ் இஸ் வயலேட்டிங் எங்களோட பிராக்டிஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் ப்ரொஃபஷனை வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல சேலஞ்ச் பண்ணும்போது கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு இது பண்ணதுக்கான ரீசன் ஆர்டிகல் நம்பர் 46 டிபிஎஸ்பில இருக்கக்கூடிய ஆர்டிகல் 46 என்ன சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி ஸ்டேட் டு ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். யாரெல்லாம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸா இருக்காங்களோ அவங்களோட இன்ட்ரெஸ்டையும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஃபண்டமெண்டல் டிபிஎஸ்பில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு நடக்கக்கூடிய சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனையும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ஸ்டேட்டோட கடமை அப்படிங்கிறதுனால we have come out with this. அண்ட் செகண்ட் திங், இந்திரா சவானி பிரின்சிபலை கவுண்டர் பண்ணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்துட்டு 2008ல வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ரூலிங்கை கோட் பண்றாங்க. அசோக் குமார் தாக்கூர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால சுப்ரீம் கோர்ட் 27% ஓபிசிக்கு கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் இஸ் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஓபிசி ரிசர்வேஷன்ல கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த கிரீமி லேயர் கான்செப்ட்ல வந்துட்டு எதை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்கன்னா, எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி, இஃப் யுவர் ஃபாதர் இஸ் ஃப்ரம் குரூப் ஏ சர்வீசஸ் அண்ட்
when his annual income of your family is more than 8 lakhs அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷம் எவ்வளவு இன்கம் இருக்கணுங்கிறத அப்ப அந்த இடத்துல கிரீமி லேயருக்கு புஷ் பண்றதே ஒரு எக்கனாமிக் கிரைட்டீரியாவை வச்சுதான். ஸோ சில இடத்துல எக்கனாமிக் கிரைட்டீரியா மட்டும் சோலா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. த நெக்ஸ்ட் கவுண்டர் ப்ராப்ளம் இஸ், அதாவது கவுண்டரிங், அதாவது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்கறது ஃபார் அன்எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்கா இருக்கட்டும் இல்ல பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்கா இருக்கட்டும், பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கலாம். அவங்க என்ன மாதிரியான ட்ரேட் பிராக்டிசஸ் பண்றாங்கிறதுல. ஸோ இது நாங்க வைக்கக்கூடிய ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான ரெஃபரன்சஸ் வந்துட்டு கோர்ட்ல ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அப்ப சுப்ரீம் கோர்ட் இப்போதைக்கு இந்த கேஸை 3 கொஸ்டின்ஸ்ல விசாரிக்க போறாங்க. ஒன்னு, எக்கனாமிக் கிரைட்டீரியாவை மட்டும் வச்சு பேக்வர்ட்னஸை நீங்க டிட்டர்மைன் பண்ணலாமா? பிளஸ் நீங்க செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு நீங்க கோட்டா கொடுக்கும்போது 50% தான் ரிசர்வேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இது அதையும் தாண்டி 69.5% வந்துட்டு ரிசர்வேஷனா மாறப்படுது அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் தேர்ட் கொஸ்டின் யாருக்கு இது பண்ண போறாங்கன்னா, த ரைட்ஸ் ஆஃப் அன்எய்டட் பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு என்ன மாதிரியான அவுட்கம்ஸ் வரப்போகுது அப்படிங்க இந்த 3 கொஸ்டினையும் தான் இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் டிசைட் பண்ண போறாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் ஜூலை 21 கிட்டத்தட்ட 46 கேஸ் வந்துட்டு இத கண்டிப்பா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் தான் கேட்கணுங்கிற மாதிரியான கேஸ் ஃபைல் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆர்டிகல், சென்டர் ஃபார்முலேட்டிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி டு பிளாஸ்டர் த ட்ரக் டிஸ்கவரி அப்படிங்கிற ஆர்டிகல். இது ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அடியில நீங்க இதை படிச்சுக்கணும். சரி, இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெடிக்கல் செக்டார்ல இந்த மெடிக்கல் டிவைசஸா இருக்கட்டும், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், இதுல இந்தியால இருக்கக்கூடிய ரீட்டைல் மார்க்கெட் அப்படின்னு சொன்னேன். அதாவது கடைசியா நம்ம போய் கடையில வாங்குறோம்ல, அதுதான் ரீட்டைல் மார்க்கெட். சோ இந்த ரீட்டைல் மார்க்கெட்ல வாங்கக்கூடிய மொத்த இது மெடிக்கல் டிவைசஸ்க்கு மட்டும் கிட்டத்தட்ட 70,000 கோடி. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, நம்ம முக்காவாசி வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட் ஆன ப்ராடக்ட்ஸ். இந்தியால ஜாஸ்தியா இந்த மெடிக்கல் டிவைசஸ் ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது. அப்ப இந்தியால டொமெஸ்டிக் மெடிக்கல் டிவைசஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஆனா நம்மளோட மார்க்கெட் வந்துட்டு கம்ப்ளீட்லி இட் இஸ் பிகர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல யாருக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ப்ராப்ளம் வருது. நம்ம ஜாஸ்தியா இம்போர்ட் பண்றதுனால நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஃபாரின் ரிசர்வ்ஸ் என்ன ஆயிட்டே இருக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமா டிப்ளீட் ஆயிட்டே இருக்கணுங்கிற சிச்சுவேஷன். பிளஸ் நம்மளோட மெடிக்கல் டிவைசஸ்க்காக வி ஹேவ் டு டிபெண்ட் ஆன் அன் அதர் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ப ட்ரக்ஸா இருக்கட்டும் இல்ல மெடிக்கல் டிவைசஸா இருக்கட்டும் எல்லாமே இந்தியால கொண்டு வரணும், இண்டிஜீனியஸா இருக்கணும், மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் இன்னும் ஜாஸ்தியா ப்ரமோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, when you say this last 5 yearsல மெடிக்கல் டிவைசஸ் நம்ம எவ்வளவுக்கு இம்போர்ட் பண்ணிருக்கோம் பாருங்க, கிட்ட இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. வேறஸ் ஏன் மெடிக்கல் டிவைசஸ் வந்துட்டு இவ்வளவுக்கு, ஏன்னா க்ரோஸ் கணக்குல 38,837 க்ரோஸ் கிட்ட நம்ம இம்போர்ட் மட்டுமே பண்றோம். மெடிக்கல் டிவைசஸ் மட்டும். பி வெரி கேர்ஃபுல், மெடிக்கல் டிவைசஸ், ட்ரக்ஸ் கிடையாது, டிவைசஸ் மட்டுமே. வேறஸ் ஏன் இவ்வளோ இந்தியா இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா இம்போர்ட்ல போடக்கூடிய டாக்ஸேஷன். சி பிரிக்ஸ் கண்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா இம்போர்ட் டியூட்டி அவங்க 14% போடுறாங்க, சேல்ஸ் டாக்ஸ் 17% போடும் போது பிரைஸ் ரைஸ் ஆயிடும் இம்போர்ட் ஆகக்கூடிய கூட்ஸோடது. அப்ப டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியால பாருங்க, the kind of import duty is only 0 to 7.5% and VAT is only 12%, which is comparatively lesser than other BRICS countries. அப்ப இவ்ளோ பிரச்சனை இருக்கிறதுக்கு நமக்கு மார்க்கெட் பேஸ் நிறைய இருக்கு. ஆனா மார்க்கெட்ல விற்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணி தான் விற்கிறோம். இந்தியால indigenization of drug discoveryங்கிறது it is very limited. Manufacture of medical devices is very limited. ஏன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போறது கிடையாது with respect to the public sector. ஸோ அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, லோ டேரிஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். நீங்க உங்களோட உள்ள வரக்கூடிய டியூட்டிஸ் எல்லாம் கம்மியா வச்சுட்டே இருக்கீங்க since 2010. அதனால மெடிக்கல் டிவைசஸ் யார் யாரெல்லாம் விற்பனை பண்றாங்களோ அவங்க தானா ரிசர்ச் பண்றதுக்கு பதிலா வெளி கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணி இங்க வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப கவர்மெண்ட் வந்துட்டு புதுசா இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி கொண்டு வரதுக்கு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ். நீங்க நிறைய மெடிக்கல் டிவைசஸ் நீங்க இந்தியால ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அதுக்கு கவர்மெண்ட் அதை பாராட்டி சில இன்சென்டிவ்ஸ் கொடுப்போம். ஸோ அதுக்காக கவர்மெண்ட் என்ன அப்ரூவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னா,
செட்டிங் அப் ஆஃப் 4 மெடிக்கல் டிவைசஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு 4 மெடிக்கல் டிவைசஸ் பார்க்ஸ் வந்துட்டு இது பண்ண போறாங்க. இப்போ ஐடி பார்க் இருக்குல்ல, சர்வீசஸ் வந்துட்டு ப்ரொமோட் பண்ற மாதிரி, அதே மாதிரி மெடிக்கல் டிவைசஸை ப்ரொமோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக 4 மெடிக்கல் பார்க்ஸ் வந்துட்டு which is going to support the Make in India initiative plus வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட்ஸை நம்ம அஃபோர்டபுள் காஸ்ட்ல வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இந்த 4 பார்க்ஸும் எங்க வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு அண்ட் கேரளா. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் இதில், அதாவது ஒவ்வொரு பார்க்லையுமே கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட்மெண்ட் 1000 crores. இந்த இம்போர்ட் வரக்கூடிய ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுறதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், எல்லா டிவைசஸையும் இந்தியாவில் பண்ணணுங்கிற மாதிரி. இப்போதைக்கு 4 பார்க்ஸுக்கு தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் உத்தரகண்டும் குஜராத்தும் எங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் பார்க்ஸ் வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த மாதிரி மெடிக்கல் பார்க்ஸ் வந்தது அப்படின்னா இந்தியாவில் நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதாகிறதுனால ஃபர்ஸ்ட் இம்போர்ட் டியூட்டிஸ் என்ன ஆகும்னா கட் ஆகும். இம்போர்ட்ஸ் நம்ம வெளிநாட்டில் டாலர்ஸ்ல செலவழிக்கக்கூடியது கம்மியாயிடும். பிளஸ் ஸ்டாண்டர்டான டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இந்தியாலே வர ஆரம்பிக்கும் அண்ட் அதுக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் ரெடியூஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் திங், ரினியூடு ஃபோக்கஸ். அதாவது எப்பயுமே வந்துட்டு இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒழுங்கா நடக்காத காரணம் நம்ம அகாடமிக்கா இருக்கட்டும், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இது ரொம்ப ஃப்ராக்மெண்டா இருக்கிறதுக்கான ரீசன் தான். இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைங்கிறத பத்தின ரிசர்ச் நடக்கணும், ரிசர்ச்சுக்கு என்ன தேவைங்கிறத பொறுத்து தான் நம்மளோட அகாடமிக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற. அப்ப இது எல்லாத்தையும் ஒன்று சேர கொண்டு வரணும். நம்மளோட அகாடமிக்ஸ், நம்ம படிக்கக்கூடிய படிப்பை ஏதோ ஒரு ரிசர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இட் ஹேஸ் டு ஹெல்ப் தி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன மாதிரியான தேவை இருக்கு, பிளஸ் ட்ரக்ஸ் என்னென்ன மாதிரியான அவைலபிலிட்டி மக்கள் கிட்ட இருக்கு, இந்த ட்ரக் எப்படி டெலிவர் பண்ணணும், ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ங்கிறது சில இதை பில்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, மாத்திரை மாதிரி தருவாங்க, சிலதை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரக் டெலிவரி சிஸ்டத்துலயே நம்ம புதுசா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறுதல்கள் கொண்டு வரணும். அதுல ரெனியூடு ஃபோக்கஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் இப்போதைய கரண்ட் அப்ரூவல் ப்ராசஸ் ரொம்ப அனார்கிக்கா இருக்கு. ஸோ அதனால சயின்டிபிக் ரோல்ஸை வந்துட்டு ரெகனைஸ் பண்ணி அவங்களோட மாத்திரை வரும்போது அதை கமர்ஷியலைஸ் பண்ணி பேட்டன்ட் ரைட்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியா கொடுக்கும் போது இது அவங்களை இன்னும் ஜாஸ்தியா ப்ரொமோட் பண்ணும், இன்னும் நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்டிகல் இருக்கு. த நெக்ஸ்ட் ஆர்டிகல் இது வந்துட்டு 7th August அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிகல். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதுலாம் மனோஜ் சின்ஹா அப்பாயிண்டட் அஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லிeutenant கவர்னர், முர்மு இஸ் ஆஸ் கேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் படிக்கும் போது கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிறதுல பேப்பர் நம்பர் 2 கடியில இது படிக்கணும். ஸோ இதை படிக்கும் போது லக்ஷ்மிகாந்த் புக்ல போய் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல்னா யாரு, இவர் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் பண்றாரு அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த CAG is one of the most important position when you take Indian system. இந்த CAG தான் வந்துட்டு கவர்மெண்ட் என்ன மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க, எஃபெக்டிவா அந்த எக்ஸ்பெண்டிச்சரை பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போய் பிரசிடென்ட் பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணும்போது பார்லிமெண்ட்ல யூ ஹேவ் அ கமிட்டி, பார்லிமெண்டரி கமிட்டி which is PAC, பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. இந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியை யாரு தான் ஹெட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போசிஷன் லீடர் தான் ஹெட் பண்ணுவார். அப்ப கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான செலவு பண்றாங்க அப்படிங்கிறதுல நடக்கக்கூடிய முறைகேடுகளை யாரு கேள்வி கேட்பாங்க அப்படின்னா அப்போசிஷன். ஸோ அப்ப இவங்க கவர்மெண்ட் பண்ணக்கூடிய என்னென்ன மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்றாங்களோ அதை யாரு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ற மாதிரி இருக்கு, அப்போசிஷன் பார்ட்டி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ கேகோட ஹெட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். வினோத் ராய் அப்படிங்கிற சார் இருந்த போது தான், ஹி வாஸ் an IAS ஆஃபீஸர் அகேன். அவர் இருந்த டைம் ஸ்கேல்ல தான் இந்த 2G ஸ்கேமா இருக்கட்டும், கோல் ஸ்கேமா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப பெருசா வெளியில வந்திருக்கும். ஸோ அப்ப என்னென்ன மாதிரியான கரப்ஷன் பிராக்டிசஸ் இந்தியாவில் நடக்குது அப்படிங்கறத யார் தான் ஜாஸ்தி வெளியில எடுத்துட்டு வருவாங்கன்னா இந்த CAG தான் எடுத்துட்டு வருவாங்க. இதுக்கு முன்ன இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கிட்டத்தட்ட 3 வருஷம், ஏன்னா எவ்ரி ஒன் நோஸ் தட் கவர்னர் ஆர் லிeutenant கவர்னர் அவரோட டேர்ம் இஸ் 5 years அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு சேஃப்டி ஆஃப் டென்யூர் அப்படிங்கிறது கிடையாது. எப்ப வேணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சது அப்படின்னா அவங்கள மாத்திக்கிட்டே இருக்கலாம், இல்ல அப்ப வேலையை விட்டும் தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கடந்த 3 வருஷத்துல மட்டும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 3 lieutenant கவர்னர்ஸ் வந்துட்டாங்க, இன்க்ளூடிங் த பிரசன்ட் பர்சன் மனோஜ் சின்ஹா. யார்
யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்ப இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன் நடந்ததோ, அப்ப இட் வாஸ் சத்யபால் மாலிக். அதுக்கப்புறமாட்டி மிஸ்டர் முன்ரோ. இவர் வந்துட்டு ஹி இஸ் அன் ஐஏஎஸ் கேடர் 1985 பேட்ச்ல இருந்தக்கூடிய ஆஃபீஸர். ஹி இஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இப்போதைக்கு இந்தியன் ஆடிட்டிங் அண்ட் அக்கவுண்டிங் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய the highest போஸ்ட் கேக் கொடுத்திருக்காங்க. எப்பயுமே there is a problem, ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஒரு கேக வந்துட்டு ஹெட் பண்ண முடியும்? திஸ் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்துட்டு அவ்வளோத்துக்கு இன்டெப்த் நாலேஜ் வந்துட்டு இதுல இருக்க மாட்டேங்குது. ஏன் ஒரு ஐஏஏஎஸ் ஆஃபீஸரை வந்துட்டு கேக ஆக்க மாட்டேன்றாங்கிற மாதிரியான பியூரோக்ரஸியில சில சலனங்கள் வந்துட்டு இருந்துட்டே இருக்கு. சரி, ஏன் திடீர்னு இந்த மிஸ்டர் முன்ரூவை வந்துட்டு மாத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஏன் வந்து சீக்கிரம் வந்துட்டு நம்ம வந்துட்டு 4G கனெக்டிவிட்டியை ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரீஸ்டோர் பண்ணலாமே, கவர்மெண்ட் சேயிங் இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு டெமோக்ரஸிக்கு தேவை எலெக்ஷன், சீக்கிரமாட்டி எலெக்ஷன்ஸை வந்துட்டு கொண்டு வரணும். டீலிமிட்டேஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி எலெக்ஷன் கமிஷன் இதுல இன்டர்வீன் பண்ணி இது எங்களோட வேலை, டீலிமிட்டேஷன் பண்ணும், எப்ப எலெக்ஷன்ஸ் கொண்டு வரணுங்கிற டிசைட் பண்ணக்கூடியது எலெக்ஷன் கமிஷனோட வேலை. அண்ட் இட் இஸ் நாட் தி ஒர்க் ஆஃப் தி லெப்டினன்ட் கவர்னர். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில டிஃபரன்சஸ் பிட்வீன் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் தி லெப்டினன்ட் கவர்னர் அப்படிங்கிறதுனால தான் இப்போதைக்கு பிரசண்டா இவரை மாத்தி கேக்ல இது பண்ணிட்டு புதுசா ஒரு பொலிட்டீஷியனை வந்துட்டு என்னவா கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா லெப்டினன்ட் கவர்னரா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. The next article is Center has no role in the choice of the capital. Again, இதையும் General Studies paper number 2 கடியில சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறதுல படிச்சுக்கோங்க. Everyone knows that ஒரு இந்தியால இருக்கக்கூடிய ஸ்டேட்டை பிரிக்கிறதா இருந்தாலும் சரி, அதோட ஏரியாவை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க இல்ல ஏரியாவை டிக்ரீஸ் பண்றீங்க, நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் சரி, அதுக்கு யாருக்கு மட்டும்தான் பவர் இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்கு. ஒரு ஸ்டேட்டோட பேரை மாத்தணும்னா கூட அது யாருக்கு தான் பவர் இருக்கு? பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. சோ இது எதுல சொல்லிருக்காங்கன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படிங்கிற சாப்டர் பார்ட் 1 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் நம்பர் 1ல இருந்து 4 வரைக்கும் இத பேசியிருந்திருப்பாங்க. சரி சார், இதுல இந்த கேபிட்டல்ல யாரு டிட்டர்மைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளம். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ்ல இப்போதே நடந்துட்டு இருக்க கேபிட்டல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நாங்க வந்துட்டு 3 கேபிட்டல் வச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு இந்தியால வந்துட்டு ஒரு புது விதமான கான்செப்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட சவுத் ஆப்பிரிக்கால கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் வேறவா இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல் வேறவா இருக்கும். சோ அப்ப ஆந்திர பிரதேஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க 3 கேபிட்டல் வச்சுக்க போறோம். அமராவதி as the legislative capital, விசாகப்பட்டினம் as the executive capital and கர்னூல் as the judicial capital அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேபிட்டல் 3 டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் சிட்டி இருக்கு, இதுல ஒரு சாய்ஸஸ் மேக் பண்ணும் அப்படின்னு வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அபிடவிட் வந்துட்டு ஹைகோர்ட்ல பிளேஸ் பண்ணிருக்காங்கன்னா, as per the Andhra Pradesh Reorganization Act 2006 பிரகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு கமிட்டி கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க அண்டர் தி ஐஏஎஸ் ஆஃபீஸர் KV சிவராமகிருஷ்ணன். இவர் வந்துட்டு என்னென்ன மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொண்டு வரலாம் ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமாட்டி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா, அமராவதி தான் சிட்டியோட கேபிட்டல் அப்படின்னு 2015ல சொல்லிட்டாங்க. பிளஸ் வேற இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேபிட்டல் சிட்டி எதுவாக இருக்கணும் அப்படிங்கறது டிசைட் பண்றது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. இல்ல சென்டருக்கு எந்த விதமான ரோலும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி நெக்ஸ்ட், இந்தியா ரிஜெக்ட்ஸ் சைனாஸ் UNSC மூவ் ஆன் காஷ்மீர். சைனா இப்ப ரீசெண்டா நடக்கக்கூடிய யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், ஏற்கனவே இதை பத்தி ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்துட்டு என்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ் வரணுங்கிறத நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு செஷன்ல கம்ப்ளீட்டா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் பத்தி பார்த்திருக்கோம். அந்த வீடியோ போய் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். As of now, India is a non-permanent member. United Nations Security Councilல மொத்தம் 15 members இருப்பாங்க. இதில் 5 members are permanent members. அப்ப permanentங்கிற வார்த்தைங்கிறதுனால it is called as P5 countries. Another 10 people are called as non-permanent members அப்படின்னு சொல்லுவாங்க. India as of now it's a non-permanent member, elect ஆயிட்டாங்க. சரியா? அப்ப United Nations Security Council தான் இருக்கிறதுல it is called as that particular organization is holding the teeth of United Nations னு சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க பண்ணக்கூடிய டெசிஷன்ஸ் மட்டும்தான் எந்தெந்த மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்களோ அவங்க மேல பைண்டிங்கா இருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய டெசிஷன்ஸை மற்ற கண்ட்ரிஸ் எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல
கண்ட்ரீஸ்ல இந்த P5 அப்படிங்கிற கண்ட்ரில யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனா இஸ் பீயிங் பார்ட் ஆஃப் தட். சரியா? சோ அப்ப இவங்களால என்ன பண்ண முடியும்? பாகிஸ்தான் வந்துட்டு காஷ்மீர்ல நிறைய டொமெஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டு வராங்க. இவங்க என்ன பண்ணலாம்? ஓகே ஃபைன், இந்த ரெசல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த க்ளோஸ் டோர் மீட்டிங்ல சைனா என்ன சொல்றாங்கன்னா, see we will discuss காஷ்மீர் இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இந்தியா இன்டர்நேஷனல் ஃபோரத்துல வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, காஷ்மீர் இஸ் a domestic issue, it's an international issue, இதை யாரும் விவாதிக்க தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே போன வருஷம் 2019ல எப்ப ஆர்டிகல் நம்பர் 370 ஆப்ரகேட் பண்ணாங்களோ அந்த டைம் ஸ்கேல்லயுமே சைனா வந்துட்டு இந்த இஷ்யூவை நம்ம எடுத்துட்டு வந்துட்டு முன்னாடி கொண்டு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்த போது ரொம்ப பெருசா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி கிட்ட சப்போர்ட் கிடையாது. ஏன்னா ரைட் ஃப்ரம் தி ஹிஸ்டரியா இருக்கட்டும், ரஷ்யாவோட பிரசிடென்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஜவஹர்லால் நேரு கூப்பிட்டு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாட்டி என்னென்ன மாதிரியான பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் காஷ்மீர்ல இருக்குங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது. சோ அதுக்கப்புறமாட்டியே என்ன மாதிரியான ரெசல்யூஷன் காஷ்மீருக்கு அகேன்ஸ்டா வந்தாலும் ரஷ்யா இந்தியாவுக்கு சப்போர்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் ரெசல்யூஷனை வீட்டோ பண்ணுவாங்க. அதாவது யாராச்சும் ஒருத்தர் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ரெசல்யூஷன் கொண்டு வராங்கன்னா, இல்ல இந்தியாவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல அந்த ரெசல்யூஷன் என்னவாயிடும்? கிராஷ் ஆயிடும். வீட்டோ இஸ் a நெகட்டிவ் வோட் அப்படிங்கிற மாதிரி. சோ நிறைய அட்டம்ஸ் வந்துட்டு சைனா ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஹியூமன் ரைட் வயலேஷன் நடந்துட்டே இருக்கு அப்படிங்கறத UNFCல கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் இத ரொம்ப பெருசா யாரும் எடுத்துக்கவே இல்ல. இப்ப திருப்பி இத பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த பேசக்கூடிய இது வந்துட்டு இட் இஸ் கம்ப்ளீட்லி a closed and informal meeting. சோ எல்லா கண்ட்ரீஸ் ஆல்மோஸ்ட் இந்தியா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரீஸ் அண்டர்லைன்ட் தட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு பைலேட்ரல் இஷ்யூ. அதுக்காக இப்போதைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அதுக்கு டைமும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அட்டென்ஷனும் தேவை கிடையாது அப்படின்னு ஸ்டேட் சொல்லியிருக்காங்க. சோ the next article வந்துட்டு எதை பத்தி படிக்க போறோம்னா, US examines if Riyadh has நியூக்ளியர் கோல்ஸ் அப்படிங்கிறது. இத செக்யூரிட்டி கடியில பேப்பர் நம்பர் 3லயும் படிக்கலாம், இல்ல ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் நம்பர் 2ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல வாட் இஸ் தி டெவலப்பிங் பாலிசிஸ் ஆஃப் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், அது கடியில படிக்கலாம். சரி, இதுல என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ் ஓட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கிட்ட சில ரிப்போர்ட் இருக்கு. அதாவது சவுதி அரேபியா வந்துட்டு தன்னோட நியூக்ளியர் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி. நியூக்ளியர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண போறது மட்டும் கிடையாது, தே ஆர் ட்ரைங் டு டெவலப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இதுக்கு ஒரு சோலார் பவர் பேனலுக்கு பக்கத்துல இடத்துல வந்துட்டு இது சீக்ரெட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் சில அலார்ம்ஸும் ரைஸ் பண்ணிருக்காங்க, சேயிங் தட் சவுதி அரேபியா வந்துட்டு ரா யுரேனியம் வந்துட்டு வெப்பன் ஃபியூவலா கன்வெர்ட் பண்றதுக்கான ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ரோக்ராம்ஸுக்கு யார் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஏன் சவுதி அரேபியா திடீர்னு இந்த மாதிரியான ஒரு வெப்பன் டெக்னாலஜி கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, சவுதி அரேபியாக்கும் ஈரானுக்கும் வந்துட்டு ஜாஸ்தியா the system is not correct. ஈரான் வந்துட்டு இப்ப ஜாஸ்தி என்ன பண்ணிட்டே இருக்காங்கன்னா, ஆஃப்டர் 2015 நியூக்ளியர் டீலர்ல இருந்து யூஎஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறமாட்டி நியூக்ளியர் டெஸ்டிங்ஸ் வந்துட்டு ஈரான் நிறைய பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப ஈரானை வந்துட்டு கண்டைன்மெண்ட்ல வைக்கணும், தாங்கிட்டே நியூக்ளியர் வெப்பன் இருக்குங்கும் போது ஈரான் பயத்திலேயே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக he wants to try to develop and acquire nuclear weapon அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இப்போதைக்கு இந்த பார்ட் ஆஃப் ஜர்னல்ல யுரேனியம் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுரேனியம் ஓர் அப்படிங்கிறது தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இந்த யுரேனியம் ஓர்ல இருந்து தான் நம்ம யுரேனியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இந்த யுரேனியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் போது தான் இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா எல்லோ கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு அப்புறமாட்டி தான் யுரேனியம் என்ரிச்மெண்ட் ப்ராசஸ் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும். சோ அப்ப இவங்க நியூக்ளியர் பவர்ஸை டெவலப் பண்றாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா ஆஸ் பர் தி புரோட்டோகால்ஸ் நிறைய கண்ட்ரீஸ் நியூக்ளியரே பேனா டீநியூக்ளியரைஸ் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல. சரியா? சோ அப்ப இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஜெனரலா நேச்சுரலா இருக்கக்கூடிய யுரேனியத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா யுரேனியம் 238 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த யுரேனியம் 238ல வெப்பன் செய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய யுரேனியம் 235 அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். இட் இஸ் ஒன்லி 0.7% ஆஃப் யுரேனியம் 235. இது இந்த யுரேனியம் 235 வச்சுதான் நம்மளோட நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்க்கு தேவையான ஃபியூவலும் செய்ய முடியும், நியூக்ளியர் பாம்ஸும் செய்ய முடியும். இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே, அதாவது என்ரிச்மெண்ட் பண்றாங்களா யுரேனியம் 238 யுரேனியம் 235 வந்துட்டு கன்வெர்ட் பண்ணக்கூடிய இந்த என்ரிச்மெண்ட் ப்ராசஸ், அதாவது இந்த ரேஷியோவை வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்க்ரீஸ் பண்றாங்க. ஏன்னா ரேஷியோ எவ்வளவு இருக்கு? 0.7. அப்ப இந்த ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தே ஆர் யூசிங் a particular
ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் which is called as centrifuge instrument அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுரேனியத்தை யுரேனியம் 235 கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு காம்பனன்ட்டோட சேர்த்து ஃபர்ஸ்ட் இதை கேஸா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கேஸா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி தான் ஸோ கேஸா கன்வெர்ட் பண்ணும்போது என்ன மாதிரி கேஸா கன்வெர்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. யுரேனியம் ஹெக்ஸா ஃப்ளூரைட் கேஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சென்ட்ரிஃபியூகல்ல இன்சர்ட் பண்றாங்க. இது என்ன பண்ணும் இந்த சென்ட்ரிஃபியூக் வந்துட்டு இட் வில் ட்ரை டு செப்பரேட் U238ஐயும் U235ஐயும் செப்பரேட் பண்ணும். ஸோ த லைட்டர் U35 வந்துட்டு செப்பரேட் ஆகி மேலே ரைஸ் ஆயிடும். டென்ஸா இருக்கும் யுரேனியம் 238 அது சிங்க் டவுன் ஆகும். இதுல இருந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா வெளியில எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப மேல ரைஸ் ஆயிருக்கா இதை வந்துட்டு இன்னொரு சென்ட்ரல் ஃபியூகல் இது அதே மாதிரி கேஸ்கேடிங்க நிறைய சென்ட்ரல் ஃபியூகல் வச்சு இந்த யுரேனியம் 235 மட்டும் கான்சென்ட்ரேட்டடா எடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப யுரேனியம் 235 enriched gas it is sent into the second centrifuge. இதே மாதிரியான ப்ராசஸ் தான் இருக்கும். இதே மாதிரியான ப்ராசஸ் ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கும். சிவில் யூஸுக்கு அப்படின்னு பண்ணும்போது யுரேனியம் 235 வந்துட்டு கிட்டத்தட்ட 4 to 5% இருந்தா போதும். யுரேனியம் 235 நம்மள அதை வச்சு நியூக்ளியர் பவர்ஸ் வந்துட்டு ஸ்டேஷன்ஸ்ல வந்துட்டு ஃபியூவல்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். வேற மிலிட்ரிக்கு அப்படின்னு வரும்போது யுரேனியம் 235 கிட்டத்தட்ட 90% இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுதான் அப்ப நேச்சுரல் யுரேனியம்ல எவ்வளவுதான் இருக்கும் 0.7% of uranium 35 whereas low enriched uranium அப்படின்னு வரும்போது 5%. இதுதான் நம்ம ஃபியூவலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதையும் திருப்பி enrich பண்றாங்க. ஹைலி enriched uranium இல்ல வெப்பன் கிரேட் யுரேனியமா மாத்தணும்னா uranium 235 has to be nearly 90% of uranium 238 அப்படின்னு சொல்றாங்க. The next article that we will speak is priority sector lending to include in startups. இதுக்கப்புறம் படிக்க போற எல்லா ஆர்டிகல்ஸும் எக்கனாமி சம்பந்தப்பட்ட ஆர்டிகல். ஸோ அப்ப ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் நம்பர் 3ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு அடியில படிக்கணும். சரி, இந்தியாவில் வந்துட்டு இந்தியன் பேங்க்ஸ் வந்துட்டு ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னு பண்ணுவாங்க. அதாவது சில செக்டார்ஸை மட்டும் இது ரொம்ப முக்கியமான செக்டார்ஸ் இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சில செக்டார்ஸை எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த செக்டார்ஸுக்கு எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸும் ஃபாரின் பேங்க்ஸும் கொடுக்கக்கூடிய லோன்ஸ்ல 40% ஆஃப் த லோன்ஸ் யாருக்கு தான் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரையாரிட்டி செக்டார்ஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, எதெல்லாம் இந்த ப்ரையாரிட்டி செக்டார்ஸ்னு கேட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர், MSME, எக்ஸ்போர்ட் கிரெடிட், எஜுகேஷன், ஹவுசிங், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது. ஸோ அப்ப இப்போதைக்கு எத்தனை செக்டார்ஸ் ப்ரையாரிட்டி செக்டார்ஸ்ல இருக்கு 7 செக்டார்ஸ் இருக்கு. இப்ப கவர்மெண்ட் புதுசா கொண்டு RBI புதுசா என்ன சொல்றாங்கன்னா இனிமே ஸ்டார்ட் அப்ஸையும் நீங்க ப்ரையாரிட்டி செக்டார் அப்படின்னு கன்சிடர் பண்ணும். இந்த ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்துட்டு கிரெடிட் ஃப்ளோ வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 40%ல கிட்டத்தட்ட 18% ஆஃப் த ப்ரையாரிட்டி லோன்ஸ் யாருக்கு தான் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் செக்டாருக்கு. அண்ட் 8% ஆஃப் தி ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் யாருக்கு போகுதுன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் போகுது. சரி, அப்ப யார் யார் கொடுக்கணும் ஆல் ஸ்கெடியூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ். அந்த ஃபாரின் பேங்க்ஸ்க்கு சைசபிளான பிரசன்ஸ் இருக்கணும். அவுட் ஆஃப் தி 40% ஆஃப் தி அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்ல இருந்து. ஜென்ரலா கிராஸ் அப்படிங்கிறது டோட்டல் பேங்க் அவங்களுக்கு வரக்கூடிய மொத்த வருமானத்துல இருந்து 40 இல்ல நெட்டுங்கிறது அவங்க என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, அவங்க வேற எந்தெந்த பேங்க்குக்கு கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமாட்டி சேலரி இதெல்லாம் போக மீதம் எவ்வளவு இருக்குங்கிறது தான் இந்த நெட் பேங்க் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்ல இருந்து 40% வந்துட்டு ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் கொடுக்கணும். இப்போதைக்கு கவர்மெண்ட் சொல்லக்கூடியது இப்போ புதுசா வந்துட்டு ப்ரையாரிட்டிஸ் வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்ப இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொண்டு வரதுனால இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அடியில கொடுங்க. பிளஸ் ரெனியூபிள் எனர்ஜியில வந்துட்டு லிமிட்ஸை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோலார் பவர் பிளானட்ஸ்க்கு ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கோம். இதோட கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ஸுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஆனா இதை பத்தி டீடைல்டு ரெகுலேட்டரி டீடைல்ஸ் வந்துட்டு இன்னும் வெளியில வரவே இல்லை. என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும் இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு கொடுக்கறது அப்படிங்கிறத பத்தி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிகல் RBI கீப்ஸ் த கீ பாலிசி ரேட்ஸ் அன்சேஞ்ச்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த RBI அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்துட்டு இந்தியாவில் மானிட்டரி பாலிசியை டீல் பண்ணக்கூடியவங்க. சரி, இந்த மானிட்டரி டீல் பண்ணக்கூடிய இவங்களுக்கு தலையாய கடமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஃபிளேஷனை கண்டைன்மெண்ட்ல வைக்கணும். சரி, அப்ப இன்ஃபிளேஷன்மெண்ட்டை கம்மியா வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா யார் இவங்க இந்த இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். சரி, லைக் நான் 1 கிலோ தக்காளி வந்துட்டு 40 ரூபா அப்படின்னு சொல்றேன். நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட்ல வந்து
வந்துட்டு 41 ரூபா, அடுத்த நாள் 42 ரூபா, அடுத்த நாள் 39 ரூபா, 38 ரூபா, திருப்பி 40 ரூபா, 42 ரூபா அப்படின்னு பிரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸா இருக்கு. ஆனா நடுவுல என்ன இருக்கு, கொஞ்சம் கீழே போயிட்டு திருப்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை என்னன்னு சொல்ல மாட்டாங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு 40 ரூபா இருக்கு அப்படின்னா அடுத்த நாள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 41 ரூபா, 42 ரூபா, 43 ரூபா அப்படின்னு வந்துட்டு டெய்லி வந்துட்டு ரைஸ் காமிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் ஆஃப்க்கு டெய்லி ரைஸ் காமிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா யூ கால் திஸ் as inflation அப்படின்னு. அப்ப persistent rise in the price of goods and services you call it as inflation. அந்த persistent rise அப்படிங்கிறது தான் இதுல important. இந்த inflation ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஜாஸ்தியா போகக்கூடாதுங்கிறதுக்காக இன்ஃப்ளேஷனுக்குன்னு சில டார்கெட்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் உர்ஜித் பட்டேல் கமிஷன். இந்த உர்ஜித் பட்டேல் கமிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் வந்துட்டு 4ல இருந்து பிளஸ் ஆர் -2, அதாவது கீழே போகுது அப்படின்னா 2 இருக்கணும், மேல போகுது அப்படின்னா 6 இருக்கணும். இதுக்கு மேல இன்ஃப்ளேஷன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்ஃப்ளேஷன் 6க்கு மேல போயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ அப்ப எப்பங்க பிரைஸ் வந்துட்டு ரைஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிமாண்ட் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும் போது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குது, ஆனா சப்ளை இஸ் லெஸ் அப்படிங்கும் போது சரியா. அப்ப நம்ம போய் ஒரு 40 மாம்பழம் வாங்க போறோம் அப்படின்னா, ஆனா கடைக்காரர்கிட்ட வந்துட்டு 20 தான் இருக்கு, வேற யார்கிட்ட இல்ல, இவர்கிட்ட தான் கடைசியா இருக்கு அப்படின்னா இவர் என்ன பண்ணி, இவரால முடிஞ்ச அளவுக்கு பிரைஸ் என்ன பண்ணி விட்டுருவாரு, ரைஸ் பண்ணி விட்டுருவாரு. அப்ப டிமாண்ட் அதிகமா இருக்கும் போது பிளஸ் சப்ளை கம்மியா இருக்கும் போது பிரைஸ் வந்துட்டு ரைஸ் ஆகும். வேற என்ன சிச்சுவேஷன்ல பிரைஸ் ரைஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் கிட்ட ரொம்ப அதிக அளவுல காசு இருக்கும் போது போய் நிறைய வாங்க ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. இதுக்கு இந்த பொருள் சப்ளையும் வந்துட்டு நிறைய தான் இருந்துட்டு இருக்கும், ஆனா நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைஸ் வந்துட்டு ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்துட்டு டிமாண்ட் என்ன ஆயிட்டே இருக்கு, டிமாண்ட் இருக்கிறது பிரைஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. அப்ப சப்ளை செயின்ல இருக்கக்கூடிய வீக்னஸஸ் கவர்மெண்ட் எடுத்து பார்த்துக்கும். யூ கால் இட் அஸ் பிசிக்கல் பாலிசி. டிமாண்ட் சைட்ல இருக்கக்கூடிய ப்ரெஷரை யாரு ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா ஆர்பிஐ ஹேண்டில் பண்ணும். அப்ப மக்கள் கையில நம்ம நிறைய பணம் கொடுத்தோம் அப்படின்னா அதுவே ஒரு ஆர்டிபிஷியலா என்ன பண்ணிடும், நிறைய பணம் இருக்குங்கும் போது நிறைய போய் வாங்க ஆரம்பிப்பாங்க. அது வந்துட்டு என்ன பண்ணி விடும், பிரைஸை வந்துட்டு ரைஸ் பண்ணும். இந்த பொருளுக்கு டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார், அதனால இதோட விலையும் ஜாஸ்தியா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி. அப்ப டிமாண்ட் எவ்வளவு பணம் உள்ள வரணும் வெளியில வரணுங்கிறத யாரு தான் டிட்டர்மைன் பண்ணும், எக்கனாமிக்குள்ள உள்ள பணம் எவ்வளவு இருக்கணும் வெளியில எவ்வளவு பணம் இருக்கணுங்கிறத ஆர்பிஐ தான் டிட்டர்மைன் பண்ணணும். சோ அப்ப இந்த இடத்துல யார் உள்ள வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐ மக்கள் கையில எவ்வளவு பணம் கொடுக்கலாம் பணம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது. இதை பேஸ் பண்றதுக்கு தான் யூ ஹேவ் திஸ் repo rate, reverse repo rate, cash reserve ratio, statutory liquid ratio அப்படிங்கிறதுக்கு எக்கனாமிக்குள்ள எவ்வளவு பணம் வரணும் அப்படிங்கிற. அதனால இந்த தடவை repo rate இருக்கட்டும், reverse repo rate இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மேல நாங்க எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் வேற என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, repo rate, reverse repo rateலாம் நீங்க இந்தியன் எக்கானமி புக்ல வந்துட்டு போய் பார்த்துக்கோங்க. சோ வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 31 வரைக்கும் தான் கடனுக்கான கொடுக்கப்பட்டிருக்க மொராட்டோரியம் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மொராட்டோரியம்னு, நீங்க இன்ட்ரெஸ்ட் கொஞ்ச காலத்துக்கு கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது ஆகஸ்ட் 31 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நாங்க எக்ஸீட் பண்ண போறது கிடையாது. ஆனா நாங்க வேற என்ன ப்ரொவிஷன் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we are going to allow restructuring of loans. இது என்ன ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் லோன்ஸ் அப்படின்னா, நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், திருப்பி கட்டணும். ஒருவேளை பிரின்சிபலும் வரல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வரவே இல்லை, 90 நாள் வரைக்கும் ஒருத்தர் கடன் வாங்கிட்டு எந்த விதமான திருப்பி கொடுக்கறதுக்கான எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்கல அப்படிங்கும் போது அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். நாங்க கடன் கொடுத்தோம், அந்த அசெட் எங்களுக்கு திருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட வரணும், அது இப்போதைக்கு பெர்ஃபார்ம் ஆகலைங்கிறது தான் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய பினான்சியல் ஸ்ட்ரெஸ்னால நிறைய மக்களால என்ன பண்ண முடியாது, திருப்பி இந்த பணத்தை கட்ட முடியாது. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா இதை ரீஸ்ட்ரக்சர் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன ஆகாது, நீங்க கட்டலைன்னா கூட 90 நாள் வரைக்கும் ஒரு கேப் மாதிரி ஃபார் த ஒன் டைம் நீங்க என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது, திருப்பி கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. விச் இஸ் அகெயின் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸா உங்களோட அசெட்டை கொண்டு போய் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் பெர்ஃபார்மிங் அசெட்டா வைக்கலன்னா இந்த ஏலம் விடுறது இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஃபார் 2 இயர்ஸ்க்கு தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு ஃபார் எம்எஸ்எம்இஸ், ஃபார் கார்பரேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் யாரு சார் மேக் பண்றாங்க
பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியை யார் ஹெட் பண்ணுவாங்கன்னா the RBI governor will head this monetary policy committee. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டில 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதுல 3 பேரு ஆர்பிஐல இருந்து இருப்பாங்க, 3 பேரு they are outside RBI. அப்ப ஓட்டிங் சிஸ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா everyone will be given individual votes. எல்லாருக்கும் தனித்தனி ஓட்டு, அதாவது which means everyone will be treated equally in this monetary policy committee. அப்ப ஈக்குவலா இருந்தது அப்படின்னா ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கும்போது 3-3 ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா casting vote. இந்த casting vote யாருக்கு இருக்கும் அப்படின்னா for the RBI கவர்னருக்கு இருக்கும். ஏன்னா RBI கவர்னர் is the chairman of monetary policy committee. அவர் ரெண்டாவது தடவை ஒருவேளை டெட்லாக் ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது தடவையா அவர் என்ன பண்ணலாம், ஓட் போட்டு அந்த டெட்லாக்கை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் casting vote. இதுதான் this is the casting vote that your speaker will have, chairman will have in ராஜ்யசபா. சரியா? சோ அப்ப அந்த இந்த தடவை வந்திருக்க கமிட்டியில எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓகே ஃபைன், நம்ம இந்த தடவை எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல மானிட்டரி டூல்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இப்போதைக்கு நாங்க ஏன் மாத்தாதுக்குன்னா நிறைய அன்சர்டினிட்டிஸ் இருக்கு. நாங்க பாட்டில் லிக்விடிட்டி இன்னும் ஜாஸ்தி என்ஹான்ஸ் பண்றோம், மக்கள் கையில பணம் கொடுத்து அது டிமாண்ட கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா that will end up in a problem. prices இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுன்னா that will be a hyper inflation situation அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை கண்டெய்ன்மெண்ட்ல வச்சிருக்காங்க. சரி, இதுல ஜாஸ்தி எதுதான் பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியால இன்ஃப்ளேஷனை வந்துட்டு சிபிஐ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கம்பைன்டு மூலியமா தான் இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா வந்துட்டு 2014 முன்னாடி வரைக்கும் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸை வச்சுதான் இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அகேன் வித் உர்ஜித் பட்டேல் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ல ஜென்ரலா மக்கள் போய் வாங்கும் போது விலைவாசி எப்படி இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுங்க. அவங்க தினசரி தேவைப்படக்கூடிய ஃபுட்டு, கிளாத், ஹெல்த் கேர் இதை ரொம்ப பெருசா நீங்க கன்சிடர் பண்றதே கிடையாது. அப்ப அதையும் இன்க்ளூட் பண்ணுங்கிறதுனால இந்தியா will move from wholesale price index to consumer price index in 2014. இதுல பாருங்க ஃபுட்டுக்கு வந்துட்டு ஒரு 22%, ஹவுசிங் 25%, ஹெல்த் கேர் 6%, எஜுகேஷன் அண்ட் ஸ்டேஷனரி. அப்ப நம்ம என்ன செலவு பண்றோம், பணத்தோட எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி தான் இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்றாங்க. சோ அப்ப இப்போதைக்கு இன்ஃப்ளேஷன் வந்துட்டு எலிவேட்டடா தான் இருக்கும் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லிருக்காங்க. சோ 2020-21ல எக்கனாமிக்ல வேற ஏதாச்சும் growth இருக்குமா சார், வாட் இஸ் தி பெர்சன்டேஜ் ஆஃப் growth, இல்ல கான்ட்ராக்ஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு ஆர்பிஐ இப்போதைக்கு நாங்க அதை பத்தி எதுவுமே சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளஸ் இன்ஃப்ளேஷன் இப்போதைக்கு நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 6.1% இருக்கு. டார்கெட் எவ்வளோ 4ல இருந்து +2 இருக்கலாம், இல்ல -2க்குள்ள தான் இருக்கலாம். இதுதான் இன்ஃப்ளேஷனோட டார்கெட். ஆனா நம்ம இப்போதைக்கு என்ன இருக்கும் 1.6% ஜாஸ்தியா இருக்கும். அதனால நாங்க ஜாஸ்தியா இப்போதைக்கு மணி ஃப்ளோவை உள்ள இன்க்ரீஸ் பண்ணல, இப்ப எவ்வளவு இருக்கோ அது மட்டுமே பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போதைக்கு என்ன சொல்றாங்கன்னா நிறைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு ரிவைவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், இது எல்லாமே ரிவைவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ we will have a positive growth. இதனால இன்ஃப்ளேஷன்ஸ் ரெடியூஸ் ஆகலாம். டொமஸ்டிக் மார்க்கெட்ல ரொம்ப பெருசா டிமாண்ட் இல்ல, பிளஸ் லோ க்ரூட் ஆயில் பிரைசஸ், இது எல்லாத்தினாலையும் இம்போர்ட்ஸ் வந்துட்டு என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுவும் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அதனால எக்கனாமி வந்துட்டு இப்போதைக்கு ஒரு எக்கனாமிக் growth-ஆ இருக்கட்டும், இல்ல இன்ஃப்ளேஷனா இருக்கட்டும், எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே என்ன நடக்குங்கிறது ரொம்ப கிளியரா தெரியல. அதனாலதான் நாங்க எந்த பாலிசிலையும் சேஞ்சஸ் மேக் பண்ணலன்னு சொல்லியிருப்பாங்க. பிளஸ் வேற என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் ரொம்ப நல்ல விதமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐ இவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கன்சியூமருக்கு இவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி அவங்களோட ரீப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டை அலைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி பேங்க்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க சொல்லும் போது 4% தான் ரிப்போ ரேட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்ப அவங்க கடன் கொடுக்கும் போது 5%, 6%, இல்ல சில பேங்க்ஸ்ல எல்லாம் 9% கொடுப்பாங்க. அது மக்களுக்கு என்னவா தான் இருக்கும், லோன் வாங்குறது ரொம்ப காஸ்ட்லியா தெரியற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த தடவை இவர் என்ன சொல்றாருன்னா மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் நல்ல விதமா நடந்திருக்கு. சோ லிக்விடிட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப நல்ல விதமா மக்களுக்கு சேர்றக்கூடிய அளவுக்கு பேங்க்ஸும் என்ன பண்ணிருக்காங்க, தன்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிருக்காங்க. லெண்டிங் ரேட்ஸ் ஹஸ் பீன் ரெடியூஸ். அப்ப லெண்டிங் ரேட் கவர்மெண்ட் வந்துட்டு பேங்க் வந்துட்டு சீப்பா லோன் தருது அப்படிங்கிற மக்கள் போய் என்ன ஆரம்பிப்பாங்க, கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க. அதனால ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமி ரிவைவ் ஆயிட்டே வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது. பிளஸ் பேங்க் வந்துட்டு இட் ஹஸ் கிவன் கிரெடிட் ஈவன் ஃபார் தி நான் பேங்கிங் பினான்சியல் சர்வீசஸ்க்கும் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்ப லிக்விடிட்டி, அதாவது பணத்தை வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, பணமே நிறைய பேர் கையில
இல்ல. நாங்க பணத்த என்ன பண்றோம்? உள்ள குடுக்குறோம் லிக்விடிட்டி. ஆனா, இந்த இடத்துல பணத்த குடுக்காம ஏதோ ஒரு இடத்துல இப்ப இருக்கக்கூடிய லிக்விடிட்டியே போதும். இதுக்கு மேல நாங்க லிக்விடிட்டி பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அத ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஸ்டேட்மெண்ட் குடுக்கும்போது ஆர்பிஐ ஹஸ் மேட் த பாலிசி அஸ் பவுடர் ட்ரை மாரி ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருது. ஸோ இதுதான் both 6th and 7th August இருக்கக்கூடிய important current affairs. If you like my video, like, share and subscribe to Conquer IAS and press the bell icon for further notifications. வேற ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா நீங்க எங்களை டெலிகிராம் சேனல்ல Conquer IAS அப்படிங்கறதுல ஃபாலோ பண்ணிக்கலாம். Thank you so much.